கண்காணிப்பில் தாவேக அமைச்சர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். அத பத்தி உங்களோட கருத்து என்ன? உண்மையாவே இருக்காங்களா? இல்ல வதந்தி கிடையாது. ஆனா அது வதந்தியாட்டம் தான் வந்துச்சு. ஆனா அது செய்தியா தான் நம்ம பார்க்கணும். பல சோசியல் மீடியாலயும் வருது. உண்மைதான். அதாவது இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்குமே எந்த மாநிலத்துல ஒரு முதல்வராக இருப்பவராக இருந்தாலும் சரி, இல்ல மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கக்கூடிய யார் ஆட்சியில் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட வேலையே என்னன்னா இன்டெலிஜென்ஸ் கரெக்டா வச்சுக்கணும். ஏன்னா அந்த முதல்வரையோ அல்லது பிரதமரையோ அவங்க இப்ப நம்ம முதல்வரை பத்தி தான் பார்க்கணும். அவரை காலவாரி விடுவாங்க நிறைய பேர். உட்கட்சி பூசல் ஏற்படுத்துவாங்க, இல்ல அவப்பெயர் ஏற்படுத்துவாங்க, இல்ல எதிர்கட்சியினரிடம் பணம் பெற்றுக்கொண்டு கட்சி தாவலுக்கு இருக்கும். இந்த மாதிரிதான் நடக்கும் அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய போன்றவர்கள் புதுசாக வந்தவராக இருந்தாலும் அவருக்கு கூட இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் இருக்காங்கல்ல, அண்டர் செக்ரட்டரி அந்த மாதிரி சீஃப் செக்ரட்டரி இவங்க எல்லாம் முதல்ல சொல்லுவாங்க, உளவுத்துறையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் அப்பப்ப அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா புதுசா இருக்கிறதுக்கு கத்துக்கலாம். ஆனா அனுபவம் மிக்க ஸ்டாலின் இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி ஆகணும் அவங்களுக்கு எப்பயுமே ரிப்போர்ட் போகும். அந்த மாதிரிதான் விஜய் அவர்களுக்கும் ரிப்போர்ட் போகுது. இப்ப காரணம் ஏன் அந்த ரிப்போர்ட் இப்ப இந்த அளவுக்கு பேசப்படுது அப்படின்னா, விஜய் சில அமைச்சர்கள் மீது வெளிப்படையாகவே அதிருப்தியில இருக்கிறார் அப்படின்றதுதான் உண்மையான ஒரு விஷயம்.